ஹாய் ஹலோ வணக்கம். இது நம்ம மாஸ்கோ டெக் சேனல். நான் உங்கள் அருண். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்லைன் மூலிமா ஈஸியாக ஏர்ன் பண்ணுறது எப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அந்த ஏர்ன் பண்ணுற விஷயத்தை நம்ம உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கடைசி வரைக்கும் நம்ம எப்படி இதில் பிகினராக எப்படி ஜாயின் பண்ணுறது, ஜாயின் பண்ணி நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பற்றின ஏதாச்சும் விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலுக்குள்ளே வரோம், சேனல் பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தேவைப்படும். அது என்ன அப்படின்னா, ஜிமெயில் அக்கௌண்ட் வேணும். இன்றைக்கி ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லாமல் யாருமே ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை ஆக்சஸ் பண்ண முடியாது. அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா நம்ம ப்ளே ஸ்டோர் ஆகட்டும், கூகுள் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், இது எல்லாமே இயங்கிட்டு வர்றது அந்த ஜிமெயிலால் தான். ஜிமெயில் நம்மளுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா எதையுமே டவுன்லோட் பண்ணுறதோ இல்லை நம்ம ஒரு விஷயத்தை போய் உள்ளே போய் பார்க்குறதோ முடியாத விஷயம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒவ்வொரு நெட் யூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தர் மொபைல்லையும் இந்த மாதிரியான ஜிமெயில் அக்கௌண்ட் கம்பல்சரி இருக்கும். மேபி ஜிமெயில் அக்கௌண்ட் எனக்கு இல்லை அப்படிங்கிறவங்க, நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே போய் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து ஃபர்ஸ்ட் ஜிமெயில் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவைப்படுற ஒரே ஒரு விஷயம் இப்போ ஜிமெயில் அக்கௌண்ட் தான். ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண முடியும். நான் என்னதான் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு நமக்கு புரியாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ உங்களுக்கு நான் ஒரு வீடியோ சாப்டராகவே அதை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோ சாப்டர் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது A to Z நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே இருக்குது. அதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே. நம்மளோட எல்லாத்தோட மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆப் கண்டிப்பாக கம்பல்சரி இருக்கும். அதுக்குள்ளே போன உடனே இன்டர்ஃபேஸ் நமக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். ரைட் சைடில் அப் சைடு கார்னரில் ஒரு டாட் மாதிரி இருக்கும். அதுதான் நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்டு. அதை கிளிக் பண்ணோன்னா நம்மளோட என்னென்ன லாகின் ஆகிருக்கோ எல்லாமே காமிக்கும். அதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட் யுவர் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிக்சர் சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது இப்போ சூஸ் பண்ண வேண்டியது இல்லை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளோட இன்கேஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே பிக்சர் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட நேம் எடிட் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளோட சேனலோட நேம் வரும். சேனலோட நேமுங்கிறது நம்ம லாஸ்ட் வரைக்கும் இது நிலைக்கணும். ஸோ கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. நான் அருண் டெக் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னோட டெக் சேனலுங்கிறதுனால தென் நீங்கள் பிக்சர் செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க, ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பிக்சர் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் பிக்சர் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்மளோட யூடியூப் சேனல் க்ரியேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸில் நம்மளோட யூடியூப் சேனல் க்ரியேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இன்டர்ஃபேஸ் நமக்கு இந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதில் நம்மளோட சேனல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் உள்ளே போனோம்னா நம்மளோட சேனல் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்மளோட மற்ற சேனல்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். டெஸ்கிரிப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெஸ்கிரிப்ஷன்னா அப்படின்னு என்னென்னா, நம்ம இந்த சேனலில் என்னென்ன வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான். அந்த ஆப்ஷனில் நம்ம மக்களுக்கு நம்ம என்ன தெரிவிக்க விரும்புகிறோமோ அதை ஃபுல் டீட்டெயிலாக அதில் கொடுத்துக்கலாம். அதில் கிட்டத்தட்ட 1000க்கு மேலே வேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். தென் நம்மளோட தம்ப்நெயில் செட் பண்ணணும். தம்ப்நெயிலும் பேனரும் செட் பண்ணணும். தம்ப்நெயிலும் பேனரும் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தனித்தனியாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எடிட் சேனல் கொடுத்து கீழே கிரியேட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனோம்னா நமக்கு என்னென்ன எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்லோட் பண்ணுறது, வீடியோ அப்லோட் பண்ணுறது இதில் தான் போய் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வெளியில் youtube.com போயிட்டிங்கன்னா இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். அதே ரைட் சைடில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகைன் உள்ளுக்குள்ளே youtube.comனு இருக்கும். அதில் ரைட் சைடில் நம்மளோட தம்ப்நெயில் செட் பண்ண இப்போ நம்ம அருண் கிரியேஷன் அப்படின்னு வருது இல்லையா, அது நம்மளோட இன்னொரு சேனல். நான் அதுக்கு எப்படி நான் இப்போ கிரியேட் பண்ண சேனல் எப்படி வியூ பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். அந்த ரைட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணோன்னா 3 டாட்டில் ஸ்விட்ச் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்விட்ச் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனோம்னா நம்மளோட சேனல் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது வியூ ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.